கண்டிப்பா இப்போ வந்து ஆஃபர்ஸ்லாம் தான் இருக்கா ப்ரோ மொபைல்ஸ்? ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா அப்படியே நம்ம அந்த இதுக்குள்ள போயிடலாம், ஃபோனுக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. ஆனா வந்து ஒரு பிரைஸும் ஒரு ரொம்ப கம்மியா தான் சொல்றீங்களே ப்ரோ? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 11 ப்ரோ. 11 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5G ஃபோன். அதாவது இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க வெளியே வாங்க கூட முடியாது. 13லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக், ஒயிட், கிரீன் இந்த மாதிரி கலர்ல இருக்கு ஐபோன் 14. ஆனா இந்த கலர்ல ரொம்ப ரேர் தான் ப்ரோ. இதெல்லாம் பர்பிள் கலர். அப்புறம் 15 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 16 ப்ரோ 120 வேரியன்ட், 16 ப்ரோ மேக்ஸ். நம்மட்ட வந்து ஐபோன் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் ஆப்பிள் அடாப்டர்ல காம்ப்ளிமெண்டாவே வந்துரும். இது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் தானே ப்ரோ? ஆமா. ஆனா வந்து பாக்க வந்து ஒரு நியூ மொபைல் லைக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்கு. செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் போனுக்கு வந்து இஎம்ஐ கொடுக்குறோம். ஐபோன்ல ஏதாவது ஒரு ஆன் பண்ணி காட்ட முடியுமா ப்ரோ? எந்த போனுமே நம்ம ஆன் பண்ணி காட்டல. அதான் நிறைய பேர் வந்து இது வந்து கண்டிஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு டவுட்ங்கள இருக்கும். எல்லா போனுமே மோஸ்ட்லி ஆன்ல இருக்கும். அதான் எந்த ஒரு லாக் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் ஸ்மூத்தா தான் இருக்கு. எல்லாம் வாரண்டி போன். நம்ம ஸ்டார் மொபைல் பத்தி தெரியாம மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க. சாம்சங்ல முதல்ல பார்க்க போற மொபைல் பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ரா 15 நாள் யூஸ் பண்ண போன் தான். லைக் பிராண்ட் நியூவா இருக்கும். மொபைல் என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதோட ஆக்சுவல் பில் இருக்கும்ல, ஒரிஜினல் பில். இந்த ஒரிஜினல் பில்ல நாங்க வந்து அவங்க வந்து கொடுத்துருவோம். செகண்ட்ஸ் போனை கம்மி பண்ணி கொடுக்கல, சீல்டு போனே கம்மி பண்ணி கொடுத்துருவோம். புதுசு இன்னும் சீல்டே கட் பண்ணல. ஆமா, ஃபர்ஸ்ட் போனா இருக்கும். என் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா லான்ச் ஆன Realme 16 Pro Plus, OnePlus 13 5 மாசம் வாரண்டி இருக்கு. 16GB RAM, 512GB ஸ்டோரேஜ். 6 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதுல 8GB 256GB வேரியன்ட், Pixel 10 ரீசெண்டா லான்ச் ஆன மாடல். ப்ரோ இப்ப இங்க இருக்க மொபைல்லாம் இருக்குல்ல ப்ரோ, இதெல்லாம் வந்து இப்போ வந்து எத்தனை வருஷங்கள் அந்த மொபைல்ல இல்ல எத்தனை மாசங்கள் அந்த மாதிரி? இப்போ வந்து இப்ப இதெல்லாம் பாருங்களேன், வெறும் 10 நாள் யூஸ் பண்ண போன். ரீசெண்டா லான்ச் ஆன போன் தான். இப்போ இதெல்லாம் பாருங்க 25 நாள் யூஸ் பண்ணது. 25 நாள் நான் சிம்பிளா சொல்லல, இதோட ஒரிஜினல் பில் எங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். போன் லான்ச் ஆகி ஒரு 10 நாள் 15 நாள் கூட இருக்காது இந்த போன்ல. விவோல பத்தி நம்ம எல்லா மாடலுமே இருக்கும். விவோ V70 லைட் அதிகமா கேட்பாங்க. அதிகமா கேக்குற போன் ஐபேட்ல 11th ஜெனரேஷன். சோ இதெல்லாம் பத்தினா வந்து லோ பட்ஜெட். எங்க கிட்ட நீங்க என்ன ஆண்ட்ராய்டு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் அல்லது ஒரு பவர் பேங்க் அல்லது ஒரு TWS அல்லது ஒரு பார் ஸ்பீக்கர் இல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பா காம்ப்ளிமெண்டாவே கொடுத்துருவோம். நீங்க உங்களோட ஓல்டு போனை கூட எங்கள்கிட்ட கொடுத்து தாராளமா கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? நானும் சூப்பரா இருக்கேன் ப்ரோ. இப்போ நம்மளோட ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? நம்ம இப்போ இருக்கிற பிரான்ச் கிட்ட வந்து டீனர் பிரான்ச். சோ டீனர்ல எங்க இருக்கு பார்த்தா டிப்போக்கு டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கு நம்மளோட பிரான்ச். கண்டிப்பா. இப்போ நம்ம ஷாப்ல வந்து நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? சோ ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியே எங்கேயுமே இப்பெல்லாம் ஸ்டாக்கே கிடையாது. சோ இப்போ நம்ம ஐபோன் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, செகண்ட்ஸ் போனுக்கு வந்து எங்கேயுமே பில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, இஎம்ஐ கொடுக்க மாட்டாங்க. தென் பாத்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட் போன்ஸ்லாம் எங்கேயுமே ஸ்டாக்கே இருக்காது. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். கண்டிப்பா. இப்போ வந்து ஆஃபர்ஸ்லாம் தான் இருக்கா ப்ரோ மொபைல்ஸ்? ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா அப்படியே நம்ம அந்த இதுக்குள்ள போயிடலாம், ஃபோனுக்குள்ள போயிடலாம். சோ முதல்ல நம்ம வந்து பார்க்க போற பத்தி வந்து ஐபோனோட கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற மாடல் பார்த்தீங்கன்னா ஐபோன் XR. சோ XRல இது 64GB வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து 12,000 பட்ஜெட்ல இது பண்றோம் கொடுக்குறோம். வெறும் 12,000 100ல இருக்குது. சரிங்க ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபோன் 11ல 256GB. சோ இந்த வேரியன்ட் கிடைக்காது. 11 கிடைக்கும், ஆனா 256GB மோஸ்ட்லி கிடைக்காது. இது பாத்தீங்கன்னா 16,000 பட்ஜெட் கொடுக்குறோம். கண்டிப்பா. ஆனா வந்து ஒரு பிரைஸும் ஒரு ரொம்ப கம்மியா தான் சொல்றீங்களே ப்ரோ? எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஐபோன் 11 Pro. 11 Pro எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 19,000 பட்ஜெட் கொடுக்குறோம். ஐபோன் 11 Pro 60GB வேரியன்ட். அப்புறம் 12 பாத்தீங்கன்னா வந்து 14,000 பட்ஜெட் ஐபோன் 12. சோ 5G போன். அதாவது இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க வெளியே வாங்க கூட முடியாது. கண்டிப்பா. ஆனா நிறைய பேர் வந்து 11 12 எல்லாம் லைக் பண்ணுவாங்க. அது இல்ல அதிகமா வந்து ஐபோன் 12 13 தான் மோஸ்ட்லி பாப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஐபோன் 13. சோ 13 லாம் பாத்தீங்கன்னா வந்து பிளாக், ஒயிட், கிரீன் இந்த மாதிரி கலர்ல இருக்கு. 27,000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. 27 ரூபாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐபோன் 14. சரிங்க. 14 லாம் பாத்தீங்கன்னா 31,000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஐபோன் 14. ஆனா இந்த கலர்ல ரொம்ப ரேர் தான் ப்ரோ. இதெல்லாம் பர்பிள் கலர். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிளாக், ஒயிட் மோஸ்ட்லி நம்மட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 14 Pro. 14 Proல 120GB வேரியன்ட், பேட்டரி ஹெல்த் 87 இருக்கு. 51,000 பட்ஜெட் கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐபோன் 15 Plus. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 2 eSIM 39,000 பட்ஜெட் கொடுக்குறோம். சரிங்க. ஐபோன் 15 Plus நிறைய வேரியன்ட்ல இருக்கு. அப்புறம் 15 Pro பாத்தீங்கன்னா வந்து 54 பட்ஜெட் கொடுக்குறோம். சோ இது பாத்தீங்கன்னா வந்து 87 ஓட பேட்டரி ஹெல்த் இருக்கு. சரிங்க ப்ரோ. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐபோன் 16. ஓகே. 16 லாம் பாத்தீங்கன்னா வந்து 48,000 பட்ஜெட் கொடுக்குறோம். பேட்டரி ஹெல்த் 93ல இருக்கு. சரிங்க ப்ரோ. அப்புறம் 16 Pro 71 பட்ஜெட் கொடுக்குறோம். 120GB வேரியன்ட். 16 Pro. அப்புறம் 16 Pro Max 93,000 பட்ஜெட் கொடுக்குறோம். பேட்டரி ஹெல்த் வந்து 91 இருக்குது. இன்னும் வந்து 3 மந்த் கம்பெனி வாரண்டில இருக்குது ப்ரோ. ஆனா இது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் கேட்டகரியா எப்படி ப்ரோ? இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து 1 இயர் வாரண்டி வந்துரும். சோ வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் பாத்தீங்கன்னா above 85 மேல தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஐபோன் மொபைல் பர்ச்சேஸ் பண்ற நம்மட்ட வந்து ஐபோன் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ஆப்பிள் அடாப்டர், ஒரிஜினல் ஆப்பிள் அடாப்டர்ல காம்ப்ளிமெண்டாவே வந்துரும், ஃப்ரீயா வந்துரும். எஸ் ப்ரோ. ஆனா வந்து இப்போ வந்து இது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் தானே ப்ரோ? ஆமா.
ஆனா வந்து ஒரு நியூ மொபைல் அதே மாதிரி தான் இருக்கு. செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் போனுக்கு வந்து இஎம்ஐ கொடுக்குறோம். அதாவது நீங்க இந்த ஐபோன் மொபைல் ஏதாவது நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா எங்கிட்ட நீங்க இஎம்ஐ எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதாவது வந்து செகண்ட்ஸ்ல வந்து இஎம்ஐ எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஆமா. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பிரைஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணாலே போறோம். இங்க இருக்க என்டையர் ஸ்டாக் லிஸ்ட்டை உங்களுக்கு வந்து லிஸ்ட் அப்படியே ஷேர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. ஆனா வந்து ஒரு மொபைல்ல வந்து கண்டிஷன் நல்லா பிராண்ட் நியூவா தான் வச்சிருக்கீங்க. லைக் பிராண்ட் நியூவாவே மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா வந்து நீங்க 5000 மேல நீங்க எங்கிட்ட என்ன போன் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் நீட்டான கண்டிஷன்ல இருக்கும். சூப்பர் சூப்பர். சரி, அடுத்து சாம்சங் பத்தி போயிடலாம். சாம்சங்ல முதல்ல பார்க்க போற மொபைல் பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ரா. இதுல வந்து இன்னும் 4 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. 63,000 கொடுக்குறோம் S24 அல்ட்ரா. அப்புறம் S26 15 நாள் யூஸ் பண்ண போன் தான். லைக் பிராண்ட் நியூவா இருக்கும். 69,000 கொடுக்கும். வெறும் 15 நாள் யூஸ் பண்ணது. இன்னும் வந்து 11 மாசம் 15 நாள் வாரண்டி இருக்குது இதுல. கண்டிப்பா. அதாவது வந்து நிறைய மொபைல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்புறம் S25 சூப்பர். இது பார்த்தீங்கன்னா வந்து 9 மாசம் வாரண்டி இருக்கு. 53,000 கொடுக்குறோம். அப்புறம் S24 32,000 கொடுக்குறோம். இன்னும் வந்து 4 மாசம் வாரண்டி இருக்கு. அப்புறம் வந்து S23 இது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 30,000 கொடுக்குறோம். சரி, பார்த்தா தெரியும். 23, 24, 25, 26. கண்டிப்பா. ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க ப்ரோ. இப்போ எதனால வந்து இப்போ ஒரு புது மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ சேல்ஸ் பண்றாங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பக்கம் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி சேல் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் போனை உடனே சேல் பண்ணிட்டு கேஷா கேட்பாங்க சில பேர். கண்டிப்பா. ஸோ அதுக்காக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதனால அதுதான் ரீசன் தான் ப்ரோ. மத்தபடி வந்து அந்த ரீசன் இருக்கும். ஏதா டேமேஜ் இருக்குது அப்பலாம் இருக்கே வாய்ப்பு இல்ல. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தா பிராண்ட் வாரண்டியோட இருக்கும் எல்லாமே. இங்க இருக்க மோஸ்ட்லி மொபைல். கண்டிப்பா. கண்டிஷன் பார்க்கும்போது தெரியுதுங்க. கண்டிஷன் மட்டும் இல்ல, மொபைல் என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதோட ஆக்சுவல் பில் இருக்குல, ஒரிஜினல் பில். இந்த ஒரிஜினல் பில்ல நாங்க வந்து அவங்க வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த மொபைலுக்கு ஒரிஜினல் பில்லு அவங்களுடைய நேம்ல பில்ல கொடுத்துருவோம். பிளஸ் வந்து இதோட ஒரிஜினல் பில்லும் கொடுத்துருவோம். உங்களுடைய கடை பில்ல கொடுத்துறீங்க. ஆமா. அடுத்த பட்சம் வந்து S26 பிளஸ் ஷீல்டு பேக் 1,25,000 உள்ள ஆக்சுவல் பில் இது. ஓகே. சோ இது ஷீல்டாவே இருக்குது. இப்போ நம்ம இது கொடுக்க போற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 88,000 கொடுக்குறோம். 88,000 ஷீல்டு. செகண்ட்ஸ் போனை கம்மி பண்ணி கொடுக்கல, ஷீல்டு போனே கம்மி பண்ணி கொடுக்குறோம். புதுசு இன்னும் ஷீல்டே கட் பண்ணல. ஆமா. அடுத்த பட்சம் வந்து S25 FE 11 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. 44,000 கொடுக்குறோம். S24 பிளஸ் 37,000 கொடுக்குறோம். Fold 7. சரிங்க ப்ரோ. சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து 5 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. அத அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாமா ப்ரோ? ஃபுல்லா மடிக்கலாம்ல? ஓகே ஓகே. சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,05,000 கொடுக்குறோம். கண்டிப்பா. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்கும். எனக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. ஆனா வந்து எதுவுமே வந்து ப்ரோ இப்போ ஐபோன்ல ஏதாவது ஆன் பண்ணி காட்ட முடியுமா ப்ரோ? எந்த போனுமே நம்ம ஆன் பண்ணி காட்டல. அதான் நிறைய பேர் வந்து இது வந்து கண்டிஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு டவுட்டுகள் இருக்கும். எல்லா போனுமே மோஸ்ட்லி ஆன்ல இருக்கும். அதான் எந்த ஒரு லாக் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் ஸ்மூத்தா தான் இருக்கு. உங்களுக்கு வாரண்டி போன். நம்ம ஸ்டார் மொபைல் பத்தி தெரியாம மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. அதாவது வந்து உண்மையிலே வந்து மொபைல்ஸ் உண்மையில நல்லா இருக்குதுங்க. அதாவது வீடியோ கண்டி சொல்லல. கண்டிப்பா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ஒரு புது மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டோருக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க போய் வாங்கலாங்க. சோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மில GT. சோ GT 7 மாடல். ஓகே. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். இன்னும் 5 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. 28,500 கொடுக்குறோம் GT 7 இந்த மொபைல. ஓகே ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா லான்ச் ஆன Realme 16 Pro Plus. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 33,000 கொடுக்குறோம் இத. கண்டிப்பா. சோ அடுத்து ப்ரோ இப்போ நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா ப்ரோ? 33,000 அப்படின்றீங்களா ப்ரோ? இது ஒரிஜினல் பிரைஸ் என்ன ப்ரோ? இதெல்லாம் ஒரு 10,000 5,000 கூட இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு 45,000 அந்த மாதிரி ரேட்ல இருக்கும் போல. சோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 15R. சரிங்க. இன்னும் 10 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. 43,000 கொடுக்குறோம். எல்லா OnePlus 12R 23,000 கொடுக்குறோம். சரிங்க. OnePlus 9 Pro 16,000 கொடுக்குறோம். OnePlus 13 5 மாசம் வாரண்டி இருக்கு. 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் 48,000 கொடுக்குறோம். சரிங்க. OnePlus 4 2T இதெல்லாம் 13,000 கொடுக்குறோம். சரி ஓகே. அப்புறம் Pixel 6 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதுல 8GB 256GB வேரியன்ட். சோ இது பாத்தீங்கன்னா 16,000 கொடுக்குறோம். கண்டிப்பா. இப்போ ஒரு மாடல் வச்சிருக்கீங்கன்னா அதுல வந்து ஒரு 7 8 10 வெரைட்டி சில இருக்குல எல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா Pixelல 10 Pro மாடல். சோ இது வந்து 70,000 கொடுக்குறோம். 70,000. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து Redmiல 15. சோ 15 பாத்தீங்கன்னா 9 மாசம் வாரண்டி இருக்கு. 11,000 கொடுக்குறோம். ப்ரோ இப்ப இங்க இருக்க மொபைல்லாம் இருக்குல்ல ப்ரோ, இதெல்லாம் வந்து இப்போ வந்து எத்தனை வருஷங்கள் அந்த மொபைல இல்ல எத்தனை மாசங்கள் அந்த மாதிரி? இப்ப வந்து இதெல்லாம் பாருங்களேன், வெறும் 10 நாள் யூஸ் பண்ண போன், ரீசெண்டா லான்ச் பண்ண போன் தான் Oppo F33 Pro. 10 நாள் தான் யூஸ் பண்ணி. ஆமா, இன்னும் வந்து 11 மாசமும் வந்து 20 நாள் வாரண்டி இருக்குது. சோ இது வந்து வாரண்டிங்கிறது Oppo வாரண்டி இருக்குது. ஓகே ஓகே, புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? இப்போ கண்டிப்பா 10 நாள் யூஸ் பண்ணதா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணதா இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்க 25 நாள் யூஸ் பண்ணது. 25 நாள் நான் சிம்பிளா சொல்லல, இதோட ஒரிஜினல் பில்ல எங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். அந்த பர்ச்சேஸ் பண்ண பில்ல நீங்க வாங்கிக்கலாம், ஒரிஜினல் ஆக்சுவல் பில்ல வாங்கிக்கலாம். Redmi Note 15 Pro Plus 33,000 கொடுக்கும்.
கண்டிப்பா அதாவது எல்லாமே ஒரு ஆதாரபூர்வமா சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து Redmi Note 15 8 மாசம் வாரண்டி இருக்கு, 19 ரூபாய் கொடுக்குறோம். கண்டிப்பா சோ அடுத்து வந்து A7 Pro. இதெல்லாம் வந்து இப்பதான் போன் லான்ச் ஆகி ஒரு 10 நாள் 15 நாள் கூட இருக்காது இந்த போன்ல, அதுக்குள்ளே வந்து சேல்ஸ்க்கு வந்து அந்த போன் நம்ம இருக்குது வெறும் 10 நாள் 15 நாள் 13 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறோம். இத வெறும் 13,000 ரூபாய். கண்டிப்பா யாரா மிஸ் பண்றாங்க. அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா Vivoல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மாடலுமே இருக்கும். Vivo V70 Lite 10 மாசம் வாரண்டி இருக்கு, 42 ரூபாய் பட்ஜெட் இருக்கும். Vivo V70 Lite கண்டிப்பா நல்லா Vivo V50. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா உள்ள போன். Y11 எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மாசம் வாரண்டி இருக்கு, 13 ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறோம். ஓகே அந்த V50e 19 ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறோம். ஆனா எல்லாமே லேட்டஸ்ட் மொபைல் தாங்க. எல்லாமே X200 FE 6 மாசம் வாரண்டி இருக்கு, 38 ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. Vivo X100 அதிகமா கமெண்ட்ல போன வீடியோல கூட நம்ம வீடியோ கேட்டாங்க X சீரிஸ் காட்டுங்கன்னு. ஓகே சோ இந்த வாட்டி X200 Pro காட்டிருக்கோம், S200 FE காட்டிருக்கோம், X100 மொபைல பாக்குறோம். சோ இது 26 பட்ஜெட்ல வரும். எல்லாம் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா V60 இதெல்லாம் 7 மாசம் வாரண்டி இருக்கு, 25 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறோம். சரி. அப்புறம் V60 ரீசெண்டா உள்ள போன் 6 மாசம் வாரண்டி, கம்பெனி வாரண்டி இருக்குது, 27 ரூபாய் வரும். சரி. V50 18 ரூபாய் பட்ஜெட்ல வரும். iQ11 அதிகமா கேட்பாங்க, அதிகமா கேக்குற போன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 28,000 பட்ஜெட் கொடுக்குறோம். கண்டிப்பா ப்ரோ. ஆனா இப்ப நீங்க வந்து இங்க இருக்க மொபைல்ஸ் எல்லாமே இந்த ஐபோன்ல இருந்து ஆண்ட்ராய்டு வரைக்கும் எல்லாமே பிரைஸ் சொல்லிட்டீங்க ப்ரோ. இப்ப ஆனா இதே பிரைஸ் தான் வந்து போன் பண்ணி கேட்டாலும் சொல்லுவாங்களா? இல்ல கமெண்ட்ல வந்து நீங்க ஒண்ணு இல்ல, மேல ஸ்கிரீன் 3 நம்பர்ல வந்து பிரைஸ் லிஸ்ட்னு மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சரி. மேல ஸ்கிரீன்ல 3 நம்பர் இருக்கு, பிரைஸ் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாலே போதும். இதோட என்டையர் லிஸ்ட் இப்ப நீங்க வீடியோ பார்க்கும்போது உள்ள மொபைல் இல்லனா கூட சரிங்க ப்ரோ, இப்ப நீங்க எப்ப வீடியோ பாக்கீங்களோ அன்னைக்குள்ள கரண்டோட பிரைஸ் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோல ஒண்ணு சொல்லிட்டு நேர்ல வந்தா இல்ல ஸ்டாக் இல்லங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம வீடியோ எடுக்கும் போது உடனே இப்ப அடுத்து யாராவது இப்ப நீங்க வீடியோ எடுத்து முடிச்ச அப்புறம் யாராவது வந்தா சேல் ஆயிரும். புரியுது. அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது போன் இருக்கும். கண்டிப்பா. சோ வந்து நீங்க வீடியோ பார்க்கும்போது அந்த போன் இருக்கான்னு கால் பண்ணி கேளுங்க, இல்லனா பிரைஸ்னு சொல்லி கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கேட்டுட்டு வரலாம், லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. இப்போ அடுத்து வேற ஏதாவது மாடல்ஸ் என்ன ப்ரோ இருக்கு? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா iPad Airல வந்து பாத்தீங்கன்னா 5th ஜெனரேஷன் வைஃபை ஒன்லி வரும், 26,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். iPad Air கூட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த iPadல 11th ஜெனரேஷன், இது வைஃபை ஒன்லி தான். சரி. இன்னும் 5 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு, பேட்டரி ஹெல்த் 100ல இருக்குது. ஓகே 25 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறோம். அப்புறம் வந்து Tab S10 Plus. சோ இதெல்லாம் வந்து நீங்க வெளிய மோஸ்ட்லி செகண்ட்ஸ் பார்க்கவே முடியாது. கண்டிப்பா 40 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறோம். இன்னும் வந்து 2 மந்த் கம்பெனி வாரண்டில இருக்கு. சோ அது மட்டும் இல்ல டேபுங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட். அதிகமா வந்து கமெண்ட்ல கேக்குற வந்து ஒரு சில போனை கேட்பீங்க, பிளஸ் வந்து 5000 பட்ஜெட்ல போன் இருக்கா, இல்ல ஒரு 4000 பட்ஜெட்ல போன் இருக்கா, இல்ல ஒரு 6000 பட்ஜெட்ல போன் இருக்கா அப்படின்னு மோஸ்ட்லி கேட்பீங்க. கண்டிப்பா. சோ அதுக்காக உள்ள போன்ஸ் இது வந்து எல்லாமே. இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஒரு 4500 இருந்து ஒரு 7000 உள்ள கலெக்ஷன் தான் இது எல்லாமே. சோ இதெல்லாம் ஒன்னு ஆன் பண்ண முடியும், எல்லா பிராண்டுமே வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா வந்து எல்லா பிராண்டுமே. சோ Redmi இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போன்லாம் வந்துரும். 4500 Vivo, அப்புறம் வந்து Narzo, அப்புறம் Samsung, சரி இந்த மாதிரியான போன்ஸ்லாம் வந்துரும். இது எல்லாமே ஒரு 4000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்டார்டிங் இருக்குது. சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து வாரண்டி கொடுத்துரும். வாரண்டி தரீங்க இந்த ரேட்? வாரண்டி இந்த பட்ஜெட்ல நீ வாங்கினாலும் வாரண்டி வந்துரும். கண்டிப்பா. இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து எவ்வளவு ஸ்டாக்ஸ் எனி டைம் அவைலபிளா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட நீங்க என்ன ஆண்ட்ராய்டு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் அல்லது ஒரு பவர் பேங்க் அல்லது ஒரு TWS அல்லது ஒரு பார் ஸ்பீக்கர் இல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பா காம்ப்ளிமெண்டாவே கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஆனா இங்க இருக்க எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதுல வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து காம்ப்ளிமெண்டாவே வந்துரும். ஒண்ணு அது நெக் பேண்டா இருக்கலாம், பவர் பேங்கா இருக்கலாம், இல்ல வந்து TWS இருக்கலாம், இல்ல பார் ஸ்பீக்கரா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி டிவைஸ் ஒன்லி வர போனா இருந்துச்சு, போன் மட்டும் இருக்க மொபைலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜர் வந்து காம்ப்ளிமெண்டா வந்துரும். கண்டிப்பா. ஏதாவது ஒரு பொருள் காம்ப்ளிமெண்ட் தரீங்க. சோ இது மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய ஓல்டு போனை கூட எங்கள்கிட்ட கொடுத்து தாராளமா கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அது வந்து நார்மலா மார்க்கெட்ல போற பிரைஸை விட அதிகமா எடுத்துக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து, இல்ல எனக்கு வந்து என்னுடைய வந்து ஓல்டு போனை சேல் மட்டும் பண்ணணும், எனக்கு கேஷா கொடுங்க, அந்த மாதிரி மோஸ்ட்லி இருந்து கேட்பீங்க. எங்களுடைய நியர்பை பிரான்ச் எந்த பிரான்ச்சா இருந்தாலும் நீங்க தாராளமா போயிட்டு உங்களுடைய ஓல்டு போனை நீங்க கொடுத்து சேல் கூட பண்ணிக்கலாம். கேஷுக்கு நீங்க எந்த போன் வாங்க தேவையில்ல, நீங்க வந்து கொடுத்துட்டு கேஷ் கூட வாங்கிக்கலாம். அதுக்கு மஸ்டா பில் அண்ட் பாக்ஸ் கம்பல்சரியா இருக்கணும். கண்டிப்பா. இருந்தா இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. இப்ப இங்க இருக்க மொபைல்ஸ் எல்லாமே நீங்க காட்டுனீங்களா ப்ரோ? இப்ப இதெல்லாமே வந்து சென்னையில இருக்க வந்து மக்கள் வந்து டி நகர் நம்மளோட பிரான்ச் எங்க இருக்கு பார்த்தா வந்து டி நகர்ல வந்து டிப்போக்கு டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அசோக் நகர், ட்ரிபிள் கேன், தாம்பரம், இங்கெல்லாம் நமக்கு பிரான்சஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் 19 அன்னைக்கு அம்பத்தூர்ல கூட ஓபன் ஆகுது நம்மளோட பிரான்ச்.
கண்டிப்பா நீங்க டைரக்டா அங்க கூட வரலாம். சென்னையில இருக்க மக்கள் அந்தந்த ஷோரூம்ல போய் வாங்கிடுறாங்க. நியர்பைல இருக்கவங்க இந்த ஸ்டோர் போறீங்களோ நான் இப்ப சொன்ன ஆஃபர் எல்லா பிரான்ச்சுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இப்ப வெளியூர்ல இருக்கவங்க திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா நான் அப்பல வந்து சொன்ன மாதிரி தான் ஸ்கிரீன் நம்பருக்கு வந்து பிரைஸ் லிஸ்ட்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா இதுல வாட்ஸ்அப்ல எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புவாங்க. நீங்க அதுல உங்களுக்கு என்ன போன் வேணுமோ அதோட வீடியோ கேளுங்க, ஷேர் பண்ணுவாங்க. இல்ல நீங்க வந்து மோஸ்ட்லி வீடியோ கால் பண்ணா கூட அவங்க இது பண்ணுவாங்க, உங்களுக்கு வீடியோ கூட அதுல கூட காட்டுவாங்க. கண்டிப்பா நீங்க பிரிகாஷனா பேமெண்ட் பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. கண்டிப்பா. ஆனா இஎம்ஐ ஆப்ஷன் கூட தரீங்கன்றீங்களா ப்ரோ? இஎம்ஐ ஆப்ஷன் சென்னையில இருந்தா மட்டும் தான் வரும், அவுட் ஆஃப் சென்னை வராது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வீடியோட எண்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு வந்து நீங்க வந்து தாராளமா நீங்க காலோ இல்ல இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ணுங்க. நீங்க தாராளமா வந்து இந்த வீடியோ வந்து முதல்ல ஃபுல்லா பார்த்தது வந்து மிகவும் நன்றி. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க.